அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திருப்பாவை பாசுரம் 20. இந்த பாசுரத்தில் கண்ணபிரானை எழுப்புவதாகவும் நப்பிண்ணையை எழுப்புவதாகவும் கண்ணனிடம் விசிறி கண்ணாடி போன்றவற்றை கேட்பதாகவும் அமைந்துள்ள பாசுரம். 30 தேவர்களுக்கும் முன்பாக அடியவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய தன்மை கொண்டவனே, பகைவர்களுக்கு வேர்க்கும்படி அழிக்கக்கூடிய தன்மை கொண்டவனே, நீ எழுந்தருள்வாயாக. பலவிதமான தனங்களும் அழகும் பொருந்திய திருமகள் போன்றவளே நப்பிண்ணையே, நீயும் எழுந்தருள்வாயாக. அந்த நப்பிண்ணையே, எங்களுக்கு கண்ணபிரான் கண்ணாடியும் விசிறியும் கொடுப்பதாக உள்ளான், அந்த அருளை தருவாயாக என்று கேட்கின்றனர் இந்த கோபியர்கள். இந்த கண்ணாடியும் விசிறியும் எதற்காக என்றால், இந்த விசிறி என்பது நமக்கு விசிறும் பொழுது மற்றவர்களுக்கும் பயன் தரக்கூடியது, மற்றவர்களுக்கும் காற்று தரக்கூடியது. அத்தகைய விசிறியையும் எங்களுக்கு தரணி அருள் செய்ய வேண்டும். மேலும் கண்ணாடி எத்தகைய தூசியாக இருந்தாலும் நம்மளுடைய தூசியை துடைத்துவிட்டால் எவ்வளவு அழகாக நம்மை காட்டுகின்றதோ, இருப்பதாக காட்டுவதைப் போல எங்களுக்கு இந்த உலக வாழ்வில் நிலையானது எதுவும் இல்லை. அந்த இறைவனுடைய பரமாத்மாவுடைய அருள் மட்டுமே என்பதை கேட்பதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. திருவெம்பாவை பாடல் 20. நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி. இந்த திருவெம்பாவையில் இன்று இறைவனிடம் அடிமுடி நீதான் அனைத்தும், நீதான் பிறப்பு, நீதான் எங்களுக்கு இறப்பும் கூட, எங்களுக்கு அழிப்பதற்காகவும் ஆக்குவதற்காகவும் இருப்பவன் நீதான். அதாவது உன்னுடைய பாத கமலங்களை நாங்கள் பற்றிவிட்டோம், உன்னுடைய பாத கமலங்களை நாங்கள் கண்டுவிட்டோம். இந்த உலகத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியாத அடிமுடியை எங்களுக்காக அருள் செய்தாய். அந்த பாத கமலங்களை கண்டுவிட்டோம். எனவே எங்களுக்கு இந்த பிறவியில் இது போதும் என்று நாங்கள் நீராடுவோம் என்று மணிவாசகர் கூறுகின்றார். இந்த நீராடுவோம் என்பது இறைவனுடைய இரண்டர கலத்தல் தன்மை என்பது புலனாகின்றது. ஒருவர் இந்த உலகில் பிறந்து விட்டால் அந்த உலக தன்மையில் வாழும் பொழுது நிலையில்லாத இந்த உலகில் நிலையான இறையருள் மட்டுமே வேண்டும் என்று, பிறவா பெரும்பயன் வேண்டும் என்றும் கேட்பதுதான். அந்த பிறவா பெரும்பயனை எங்களுக்கு நீ தருவாய். எனவே உன்னுடைய பாத கமலங்களை சரணடைந்தோம் என்று சரணாகதியை இங்கு மணிவாசகர் கூறுகின்றார். இந்த இறைவன் எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடியவன் சிவபெருமான் என்பதையும் இங்கு நாம் குளிர்ந்து நீராடி அவனை வழிபாடு செய்வோம் என்று கூறுகின்றார்